உக்ரைன் ரஷ்ய போர் நடந்து கொண்டிருக்கிற காலப்பகுதிகளில் பெருமளவான டயஸ்பொராவில் வாழுகிற புலம்பெயர்ந்த தமிழர்களாக இருக்கலாம், ஈழத்தமிழர்களாக இருக்கலாம், அவர்களுடைய ஆதரவு என்பது ரஷ்யாவினுடைய பக்கம் இருந்தது. அதற்கு என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணம், ஈழப்போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது அங்கே ஆயுதங்கள் வழங்கியது, படையுதவிகள் வழங்கியது என்று சொல்லி உக்ரைனுடைய தலையீடு அங்கே நிறையவே இருந்தது. ஆக அப்படி ஒரு அநீதியை ஈழத்தமிழர்களுக்கு இழைப்பதிலே பங்கெடுத்ததினாலே உக்ரைனுக்கு சார்பாக நாங்கள் நிற்க மாட்டோம் என்பதை அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த போரிலுமே ஈரான் பக்கத்தில் நிற்க மாட்டோம் என்பதை வெளிப்படையாக ஈழத்தமிழர்கள் சொல்வதற்கான காரணம், ஈரானுடைய தலையீடும் போர் நடக்கிற பொழுது இருந்த காரணத்தினாலே. ஆக இதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது, அவ்வாறு அவர்கள் பேசுவதற்கான காரணங்கள் என்னென்ன விடயங்கள் அந்த காரணங்களை உருவாக்கி இருக்கிறது, இதில் எவ்வளவு உண்மை, எவ்வளவு ஊகம், இதை தாண்டி அப்படி பார்க்க போனால் உண்மையிலுமே அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இதுல எந்த பங்குமே இருக்கவில்லையா ஈழப்போரில்? இப்பொழுது இந்த ஈழப்போரின் பொழுது 34 நாடுகள் உதவின என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்த இனம் தான் எங்களுடைய இனம். அது கண்கூடாக கண்ட சாட்சியங்கள் அல்லது சம்பவ சாட்சியங்களின் அடிப்படையில் இது ஒரு நிறுவப்பட்ட விடயமாகவும் தற்கீகமாக உணரப்பட்ட விடயமாகவும் இருந்தது. இந்தியாவின் ஆதரவில்லாமல் ஈழத்தில் ஒரு ஆயுத போராட்டம் இடம்பெற்றிருக்க முடியுமா என்றால் இல்லை. அவ்வாறான போராட்டம் ஒன்றை அவர்கள் ஆரம்பித்து அவர்கள் விரும்பியது அந்த போராட்டத்தை ஒரு சமஷ்டி அல்லது ஒரு மாகாண அரசுக்குள் தீர்த்து வைப்போம் என்றுதான் திம்பு, பெங்களூர் போன்ற பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. குறிப்பாக இந்திரா காந்தியும் அவரது வெளியுறவு செயலர் ஜி பார்த்தசாரதி அவர்களும் போட்ட திட்டங்களின் படியான அவர்களுடைய கணிப்பு என்பது காலப்போக்கில் தவறவிடப்பட்டு அது ஒரு பெரிய போராக விடுதலை புலிகளால் அது பரிணாமப்படுத்தப்பட்டு இந்திய இராணுவத்திற்கு எதிராகவே போராடுகின்ற ஒரு சக்தியாக அவர்கள் திறந்த பொழுது இலங்கை அரசிற்கு உதவியவர்கள் என்பவர்கள் பலர். அதிலும் குறிப்பாக தங்களுடைய ஆயுதங்களை பரிச்சேர்ப்பதற்கென்றே உதவியவர்கள் தான் இஸ்ரேல் போன்றவர்கள் எல்லாம். டிவோரா என்கின்ற படகு மற்றும் கஃபீர் என்கின்ற குண்டுவீச்சு விமானங்கள் மற்றும் அவர்களுடைய ஆளில்லாத இந்த கண்காணிப்பு விமானங்கள், அதை வண்டு என்று எங்களுடைய மக்கள் குறிப்பிடுகின்ற அந்த விமானங்கள் போன்றவற்றை எல்லாம் வழங்கி அவற்றின் மூலம் இந்த போரில் இலங்கை வெற்றி பெறுவதற்கு யார் அதிகம் உதவினார்கள் என்று பார்த்தால் நிச்சயமாக அனைவருமே உதவி இருக்கின்றார்கள். உணர்ச்சி வசப்பட்டு சில விடயங்களை பார்க்கின்றமே தவிர உண்மையிலேயே இந்த விவகாரங்களில் அனைவருடைய பங்கும் இருந்திருக்கின்றது. அதாவது அமெரிக்கா செய்த அளவிற்கு ஈரான் செய்திருக்குமா என்றால் இல்லை என்று கூட கூறலாம். அதே நேரம் உக்ரைன் ஒரு கொமர்சியல் வெப்பன் ப்ரொடியூசர், அதில் வர்த்தக ரீதியான ஆயுதங்களை களங்களுக்கு எடுத்து செல்கின்ற அல்லது வேலை இல்லாமல் இருந்த விமானிகள் விமானம் ஓட்டுகின்ற அவ்வாறான தொழில் செய்கின்றது. அதாவது அந்த போரை வர்த்தகமாக செய்பவர்கள் தான் உக்ரைனியர்கள். ஆனால் ரஷ்யா அவ்வாறு இல்லாமல் ஆயுதங்களை மாத்திரம் கொடுக்கவில்லை. ஐக்கிய நாடுகள் அவையில் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவான குரலாக பல நாடுகளும் குரல் கொடுத்த பொழுது அதை வெட்டுவாக்கு பிரிவித்து இல்லாமல் செய்த நாடுகளில் ரஷ்யாவும் ஒன்று. இந்த நேரம் சமூக அரசியல் தளங்களில் நிகழும் மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் உரையாடுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் தொடர்ச்சியாக இந்த ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான போரை நாங்கள் ஒவ்வொரு கோணங்களிலே அணுகியிருந்தோம். அதே போல உக்ரைன் ரஷ்யாவுக்கான போர் குறித்தும் இதற்கு முன்னமே நாங்கள் பேசியிருந்தோம். ஆனால் இந்த 2 போர்களையும் இணைத்து பேச வேண்டிய ஒரு தலைப்பு, ஒரு பேசுபொருள் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக அதுவும் ஈழத்தமிழர்களினுடைய விவகாரத்தோடு இணைத்து பேசக்கூடிய ஒரு தலைப்பு உருவாகி இருக்கிறது என்று பேசுபொருளாக. அது என்னவென்றால், உக்ரைன் ரஷ்ய போர் நடந்து கொண்டிருக்கிற காலப்பகுதிகளில் பெருமளவான டயஸ்பொராவில் வாழுகிற புலம்பெயர்ந்த தமிழர்களாக இருக்கலாம், ஈழத்தமிழர்களாக இருக்கலாம், அவர்களுடைய ஆதரவு என்பது ரஷ்யாவினுடைய பக்கம் இருந்தது.
அதற்கு என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணம், ஈழப்போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது, அங்கே ஆயுதங்கள் வழங்கியது, படையுதவிகள் வழங்கியது என்று சொல்லி உக்ரைனுடைய தலையீடு அங்கே நிறையவே இருந்தது. ஆக அப்படி ஒரு அநீதியை ஈழத்தமிழர்களுக்கு இழைப்பதிலே பங்கெடுத்ததினாலே, உக்ரைனுக்கு சார்பாக நாங்கள் நிற்க மாட்டோம் என்பதை அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். அதேபோல இப்பொழுது நடக்கிற இந்த ஈரான், அமெரிக்கா மற்றும் ர இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த போரிலுமே, ஈரான் பக்கத்தில நிற்க மாட்டோம் என்பதை வெளிப்படையாக ஈழத்தமிழர்கள் சொல்வதற்கான காரணம், ஈரானுடைய தலையீடும் போர் நடக்கிற பொழுது இருந்த இருந்த காரணத்தினாலே. ஆக இதில எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது? அ அவ்வாறு அவர்கள் பேசுவதற்கான காரணங்கள் என்னென்ன என்னென்ன விடயங்கள் அந்த காரணங்களை உருவாக்கி இருக்கிறது? இதில எவ்வளவு உண்மை? எவ்வளவு ஊகம்? அ இதை தாண்டி அப்படி பார்க்க போனால் உண்மையிலுமே அமெரிக்காவுக்கும், ரஷ்யாவுக்கும் இதில எந்த பங்குமே இருக்கவில்லையா ஈழப்போரிலே? இவைகளை கொஞ்சம் நாங்கள் விரிவாக பேசப் போகிறோம். சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் தர்மா. வணக்கம், வணக்கம் பிரியா, வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல, அ ஒவ்வொரு பக்கமாக இந்த இந்த யுத்தத்தினுடைய பேசுபொருள்கள் வெவ்வேறு கோணங்களில் அணுகப்பட்டு வரும் பொழுது, ஈழத்தமிழர்கள் நாங்கள் உக்ரைனுக்கும் சார்பாக நாங்கள் அந்த நேரத்திலே நிற்கவில்லை, நிற்க மாட்டோம். அதேபோல ஈரானுக்கு சார்பாகவும் நிற்க மாட்டோம். காரணம், ஒரு மிகப்பெரிய அழிவு எங்களுடைய தேசத்திலே எங்களுக்கு நடக்கிற பொழுது இவர்கள் எல்லாம் கை கொடுத்தவர்கள். ஆக நாங்கள் இவர்களுக்கு எதிராக நிற்பதற்கு இதுதான் காரணம் என்று சொல்லுகிறார்கள். இது எந்த அளவுக்கு ஏற்புடையது? இதில எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது? இல்ல இது 2 அதாவது இப்பொழுது இந்த ஈழப்போரின் பொழுது 34 நாடுகள் உதவின என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்த இனம்தான் எங்களுடைய இனம். அது கண்கூடாக கண்ட சாட்சியங்கள் அல்லது சம்பவ சாட்சியங்களின் அடிப்படையில் இது ஒரு நிறுவப்பட்ட விடயமாகவும் தர்க்கீகமாக உணரப்பட்ட விடயமாகவும் இருந்தது. அதிலும் குறிப்பாக நாங்கள் பார்க்க போனால் இந்தியாவின் ஆதரவில்லாமல் ஈழத்தில் ஒரு ஆயுத போராட்டம் இடம்பெற்றிருக்க முடியுமா என்றால் இல்லை. அவ்வாறான போராட்டம் ஒன்றை அவர்கள் ஆரம்பித்து அவர்கள் விரும்பியது அந்த போராட்டத்தை ஒரு சமஷ்டி அல்லது ஒரு மாகாண அரசுக்குள் தீர்த்து வைப்போம் என்றுதான் திம்பு, பெங்களூர் போன்ற பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. குறிப்பாக இந்திரா காந்தியும் அவரது வெளியுறவு செயலர் ஜி பார்த்தசாரதி அவர்களும் போட்ட திட்டங்களின்படியான அவர்களுடைய கணிப்பு என்பது காலப்போக்கில் தவறவிடப்பட்டு அது ஒரு பெரிய போராக விடுதலை புலிகளால் அது பரிணாமப்படுத்தப்பட்டு இந்திய இராணுவத்திற்கு எதிராகவே போராடுகின்ற ஒரு சக்தியாக அவர்கள் திறந்த பொழுது இலங்கை அரசிற்கு உதவியவர்கள் என்பவர்கள் பலர். அதிலும் குறிப்பாக தங்களுடைய ஆயுதங்களை பரிச்சேர்ப்பதற்கென்றே உதவியவர்கள் தான் இஸ்ரேல் போன்றவர்கள் எல்லாம் டிவோரா என்கின்ற படகு மற்றும் கஃபீர் என்கின்ற குண்டுவீச்சு விமானங்கள் மற்றும் அவர்களுடைய ஆளில்லாத குண்டுவீச்சு மன்னிக்கவும் இந்த கண்காணிப்பு விமானங்கள் அதை வண்டு என்று எங்களுடைய மக்கள் குறிப்பிடுகின்ற அந்த விமானங்கள் போன்றவற்றை எல்லாம் வழங்கி அவற்றின் மூலம் இந்த போரில் இலங்கை வெற்றி பெறுவதற்கு யார் அதிகம் உதவினார்கள் என்று பார்த்தால் நிச்சயமாக அனைவருமே உதவி இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒத்து போகாது. ஆனால் இலங்கை விவகாரத்தில் பார்த்தீர்களானால் 2 நாடுகளுமே இந்த இறுதிப் போரின் பொழுது இலங்கைக்கு ஆதரவு ஆயுத வழியாகவும் இராணுவ வேறு அதாவது இந்த செய்மதி தொடர்புகளோ அல்லது பரிவர்த்தனை தொடர்புகள் வழியாகவும் வழங்கிய நாடுகளாக இருந்தன. அதே போன்றுதான் அமெரிக்கா கூட தனது அதாவது தகவல் அதாவது முதல் தடை செய்து விடுதலை புலிகளை பயங்கரவாத இயக்கமாக தடை செய்து அதன் பின்னர் அவர்களுக்கான இன்டெலிஜென்ஸ் எனப்படுகின்ற இந்த புலனாய்வு தகவல்களையும் மற்றும் அவர்களுடைய கப்பல்கள் போன்றவற்றை அடையாளப்படுத்தி கொடுப்பதையும் செய்வதில் முன்னணி வகித்த நாடு அமெரிக்கா. அப்போ அதே போல ஈரான் இலங்கையுடன் பெரும்பான்மையான உறவை கொண்டிருந்தது. பொருளாதார ரீதியில் இருந்தாலும் அவர்களுடைய ஆயுத உதவியும் இல்லாமல் இருக்கவில்லை, இருந்தது. ஆனால் சபுஸ்கந்தை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைத்து கொடுத்ததிலிருந்து ஈரான் இலங்கையின் பொருளாதார விவகாரங்களில் அதிகம் செலுத்திய நாடாகவும் இறுதி காலத்தில் போரில் பங்கு பெற்றியதாகவும் இருந்திருந்தது. இப்பொழுது பார்க்க போனால்
அனைவருமே. அதேபோல ரஷ்யாவும், சீனாவும் போர் ஆயுதங்களை மட்டுமல்ல, ஐக்கிய நாடுகள் அவையில் பாதுகாப்பு சபையில் தீர்மானங்கள் கொண்டு வரப்படுகின்ற பொழுது, தங்களது வீட்டோ எனப்படுகின்ற வெட்டு வாக்குகளை பாவித்து இலங்கை அரசிற்கு இல்லை என்ற ஆதரவை அளித்தவை. இங்கே முக்கியமான விடயங்கள் பல தொட்டுச் செல்லலாம். அது எவ்வாறு என்று சொன்னால், ரஷ்யாவின் இப்பொழுதும் பூட்டினுக்கு வலதுகரமாக இருக்கின்ற ரஷ்யாவின் வெளிவிவகார அமைச்சர் ஆரம்ப காலத்தில் அவர் ராஜதந்திரியாக இலங்கையில் பணியாற்றி சிங்களத்தில் தேர்ச்சி பெற்றவர், சிங்களம் நன்றாக அறிந்தவர். எனவே அவருடைய ஆதரவு என்பது நிச்சயமாக இலங்கை அரசிற்காக இருந்தது. அவர் அதற்குரிய அழுத்தங்கள் கொடுப்பவராகவும் இருந்தார். அதே போல எங்களுக்கு கூட உண்மையிலேயே இந்த கடைசி இறுதி போர்க்காலத்தில் தூதுவராக வந்திருந்த ரொபர்ட் ஓபிலேக், அவர் ஒரு அதாவது அமெரிக்க தூதுவராக வந்திருந்தவர். அவருக்கு தமிழ் தெரியும். அவர் ராஜதந்திர மட்டத்தில் இருந்த பொழுது சென்னை தூதுரவாலயத்தில் பணியாற்றிய போது தமிழை கற்று தமிழ் நன்றாக பேசக்கூடியவர். இருந்த பொழுதும் அவர் செயற்படுகின்ற பொழுது மட்டக்களப்பில் அவர் சென்ற ஒரு நேரத்தில் இலங்குவானூர்தி மீது எறிகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு அது விடுதலை புலிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இது சில வேளைகளில் உளவு படைகள் கூட அல்லது சிங்கள படைகள் கூட செய்யலாம் என்றால் இந்த கோபத்தை திருப்புவதற்காக அல்லது மொசாட் அவ்வாறு செய்கின்றதோ அல்லது அமெரிக்கா அவ்வாறு ஈரான் போரின் பொழுது ஈரானில் உள்ளுக்கு போராடுகின்ற மக்களுக்கு களவாக ஆயுதம் கொடுக்கின்றதோ அது போன்ற செயற்பாடுகளாக கூட இருக்கலாம். ஆனால் அவ்வாறான கால ஓட்டத்தில் பார்க்க போனால் அனைவருமே இந்த போரின் பொழுது தங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள் இலங்கை அரசுக்கு ஆதரவாக. அதே போல உண்மையிலேயே சில எங்களுக்கு அதாவது அறியாத விடயங்களாக இப்பொழுது இருக்கக்கூடியவை என்றால் கனடாவில் எல்லாம் அதாவது கனடா விடுதலை புலிகள் மீது ஒரு போராட்ட இயக்கம் என்கின்ற ரீதியில் அவர்களுடைய இந்த போராட்ட பணிகளின் பொழுதான கவனிப்புகளையோ அல்லது அவர்களுடைய இந்த போர் நிறுத்தத்திற்குரிய வசதிகளையோ செய்வதாக கூட மேஜர் ஜெனரல் கிளைவ் மில்னர் என்பவரை அனுப்பி 94ஆம் ஆண்டு பேச்சுவார்த்தைகளின் பொழுது அதன் பிறகு அந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவில் அந்த இறுக்கமான முடிவுகளை கூட எடுத்து அதாவது கனடாவின் உலக தமிழர் இயக்க பொறுப்பாளரான சுரேஷ் மாணிக்கவாசன் அவர்களை கைது செய்தது. பேச்சுவார்த்தையில் விடுதலை புலிகள் தங்களுடைய விருப்பை மீறி முறித்து கொண்டதால். எனவே அதாவது இலங்கை அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே இடம்பெற்ற பேச்சுவார்த்தை அதன் காரணமாக அதை எடுத்த நடவடிக்கை வெளிவிவகார அமைச்சு புலனாய்வு அமைப்புகள் எடுக்கவில்லை. வெளிவிவகார அமைச்சை நேரடியாக எடுத்திருந்த கனேடிய அரசு. அதன் பிறகு அங்கு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நினைக்கிறேன் நிமால் டி ஸ்ரீபாலா அந்த வீடமைப்பு கட்டிட ஒரு நிகழ்விற்கு சென்றிருந்த பொழுது இடம்பெற்ற தற்கொலை தாக்குதலோ அல்லது குண்டுவெடிப்பு ஒன்றில் பலர் கொல்லப்பட்ட பொழுது அவர்கள் தங்களுடைய மக்களையே கொள்கின்றார்கள் என்ற ரீதியில் அந்த பயங்கரவாத ரீதியில் பட்டியலிட வேண்டும் என்று கொண்டு வரப்பட்டாலும் உண்மைகள் என்பன கண்டறியப்படாத மாதிரி அதன் பிறகு ஈழப்போர் இந்த இறுதி முடிவுக்கு வருகின்ற பொழுது இலங்கை அரசிற்கான ஒத்துழைப்பாகத்தான் இந்த நாடுகள் எல்லாம் இருந்திருக்கின்றன. எனவே இதில் யார் பெரியவர் யார் இளையவர் என்று பார்ப்பதை விடுத்து நாங்கள் எவ்வாறான அதாவது நாங்கள் எமோஷனல் அதாவது உணர்ச்சி வசப்பட்டு சில விடயங்களை பார்க்கின்றமே தவிர உண்மையிலேயே இந்த விவகாரங்களில் அனைவருடைய பங்கும் இருந்திருக்கின்றது. அதாவது அமெரிக்கா செய்த அளவிற்கு ஈரான் செய்திருக்குமா என்றால் இல்லை என்று கூட கூறலாம். அதே நேரம் உக்ரைன் ஒரு கொமர்சியல் வெப்பன் ப்ரொடியூசர். அதில் வர்த்தக ரீதியான ஆயுதங்களை களங்களுக்கு எடுத்து செல்கின்ற அல்லது வேலை இல்லாமல் இருந்த விமானம் ஓட்டுகின்ற அவ்வாறான தொழில் செய்கின்ற அதாவது அந்த போரை வர்த்தகமாக செய்பவர்கள் தான் உக்ரைனியர்கள். ஆனால் ரஷ்யா அவ்வாறு இல்லாமல் ஆயுதங்களை மாத்திரம் கொடுக்கவில்லை. ஐக்கிய நாடுகள் அவையில் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவான குரலாக பல நாடுகளும் குரல் கொடுத்த பொழுது அதை வெட்டுவாக்கு பிரிவித்து இல்லாமல் செய்த நாடுகளில் ரஷ்யாவும் ஒன்று. எனவே இதனை எவ்வாறு பார்ப்பது என்பது எங்களிடம்தான் தங்கி இருக்கின்றது. ஆனால் நிச்சயமாக இவர்கள் எல்லாம் உலகின் அதாவது போர் நாயகர்கள் காலத்திற்கு ஏற்ப தங்களை மாற்றுகின்றவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் உண்மை. அதுதான் உங்களுடைய கேள்விக்கான சுருக்கமான பதிலாக இருக்க முடியும். நிச்சயமாக. அதே நேரம் அந்த உணர்வு பூர்வமான கோபம் என்பது அதாவது எங்களை அழைப்பதற்கு எல்லாருமே சேர்ந்து நீங்கள் கூட்டாக வந்தீர்கள். ஆக இப்பொழுது அந்த நீங்கள் விதைத்ததை நீங்கள் அறுக்கிறீர்கள் என்பது போல உணர்வு பூர்வமாக எழுகிற அந்த கோபத்தின் வடிவமாக வருகிற இந்த மாதிரியான கருத்துக்கள் ஒரு பக்கம்
அவர்கள் பக்கத்துல இருந்து பார்க்கிற பொழுது அது நியாயமாக இருந்தாலும், இன்னொரு பக்கத்திலே எல்லாமே உயிர்கள் தான். எந்த யுத்தத்திலே யார் மடிந்தாலும் அது எல்லாமுமே உயிர்கள். அங்கேயே மடியப் போகிறவர்கள் யார்? சாதாரணமான பெண்களும், குழந்தைகளும், தங்கி வாழ்பவர்களுமாகத்தான் இருப்பார்கள். இல்லையா? ஆக அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை கடந்து வந்த ஒரு ஒரு இனமாக ஒவ்வொரு உயிரினுடைய வலியும் நமக்கு தெரியும். அந்த இழப்பு நமக்கு தெரியும். ஆக அது இன்னொரு எதிரிக்கு கூட அது நிகழக்கூடாது என்று தான் நாங்கள் பிரார்த்திப்போம். ஆக இது இப்படி இருக்கு. இதே தானே நாங்கள் இஸ்ரேலுக்கும் சொல்லுகிறோம். இவ்வளோ பெரிய ஒரு இனப்படுகொலையை தாண்டி வந்த ஒரு இனம், அதே விடயத்தை இன்னொரு இனத்தின் மீது சுழற்றுவது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாதது என்பதுதான் இஸ்ரேல் மீது எல்லாருமே வைக்கக்கூடிய வாதம் இன்றைக்கு. அதிருப்தி இன்றைக்கு. ஆக இது இப்படி இருக்க, அந்த காலகட்டத்திலே சரியாக ஈழப்போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியிலே, ஈழப்போரிலே விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் அன்றைக்கு இருந்த பூகோள அரசியல். ஒருவேளை விடுதலை புலிகள் அமைப்பு வெற்றி அடையுமாக இருந்தால், அது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் ஏனைய சர்வதேச நாடுகளுக்கு. காரணம், ஒரு நாட்டிலே இருக்கிற ஒரு சுதேச இனக்குழுவினுடைய ஒரு விடுதலை அமைப்பு வெற்றி அடைவது என்பது, ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிற இந்த மாதிரியான சிறுபான்மை இனக்குழுக்களினுடைய விடுதலை அமைப்புகளுக்கான ஒரு உந்து சக்தியாக மாற வாய்ப்பிருக்கும். அது ஒரு சர்வாதிகார அரசுக்கு அச்சுறுத்தலான ஒரு விடயம். ஆக விடுதலை புலிகள் என்பது வெறுமனே இலங்கையினுடைய வடகிழக்கு புலத்துல இருந்த ஒரு விடுதலை அமைப்பாக மாத்திரம் நினைத்து அதை வளர விட முடியாது. எப்படியாவது அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நிகழ்ந்த ஒரு சதுரங்க ஆட்டம் தான் அது. ஆக அந்த காலகட்டத்திலே இருந்த பூகோள அரசியலுக்கும், அப்பொழுது இருந்த பூகோள அரசியல் செயல்பட்ட விதத்துக்கும், இப்பொழுது இந்த உக்ரைன் ரஷ்ய போராக இருக்கலாம், இல்லாவிட்டால் இந்த இஸ்ரேல் ஈரான் போராக இருக்கலாம். இந்த நேரத்திலே நடக்கிற பூகோள அரசியலுக்கும் இடையில் நீங்க என்ன மாதிரியான ஒற்றுமை வேற்றுமைகளை பார்க்கிறீர்கள்? இல்ல, நிச்சயமா இது ஒரு நல்ல கேள்வி. முக்கியமாக பார்க்க போனால் விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் அந்த ஓயாத அலைகள் 3 நடவடிக்கையின் பின்னர், அதாவது கொழும்புத்துறை வரை அல்லது நாவற்குழி வரை, அதாவது கச்சாய், சாவச்சேரி, கொடிகாமம் போன்ற பகுதிகளின் கரையோர பகுதிகளால் உள்நுழைந்து அதாவது நாவற்குழி போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்ற பொழுது, மறவன் புலவும் நாவற்குழி போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்ற பொழுது, இந்தியாவே கப்பல்களை அனுப்புவதற்கு, பலாலியில் உள்ள இராணுவத்தை காப்பாற்றுவதற்கு என்கின்ற ஒரு முஸ்தாய்ப்பு எடுக்கின்ற பொழுதுதான் இந்த ஒரு பேச்சுவார்த்தை என்றது வந்தது. அது எவ்வாறு மழுங்கடிக்கப்பட்டது, எவ்வாறு பிறகு வரலாறு திரிவுபடுத்தப்பட்டது போன்றவையெல்லாம் நாங்கள் அறிந்தவை. அதாவது ஒரு அந்த மாய வலைக்கு கொண்டு செல்வது என்பதுதான் அந்த ஒரு இலக்கு. அதே போன்றது ஒரு நிலைமை அப்பொழுது எங்களுக்கு இருந்த நிலைமை என்னவென்று சொன்னால், 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி இடம்பெற்ற இரட்டை கோபுர தாக்குதல்கள் நிச்சயமாக இந்த இனி ஒரு விடுதலை போராட்டத்திற்கு இடமளிக்க மாட்டோம் என்கின்ற நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை இவர்கள் ஒசாமா பின் லாடன் தரப்பு செய்த தாக்குதல் ஏற்படுத்தி இருந்தது. உலகம் ஒரு மாறுபட்ட பார்வைக்கு வந்த பொழுது அது இலங்கைக்கு சாதகமாக மாறிவிட்டது. அதை இலங்கைக்கு சாதகமாக மாறியதோடு அத்தோடு அவர்கள் எடுத்த முயற்சிகளில் பல, இப்பொழுது டோக்கியோ கான்ஃபரன்ஸ் எனப்படுகின்ற $2.2 பில்லியன் திட்டங்களுக்காக கொண்டு வருவது போன்ற செயற்பாடுகள் எல்லாம் ஆராயப்பட வேண்டியவை எல்லாம் ஆராயப்படாமல் போனது அல்லது பேச்சுவார்த்தைகள் முறிமுல்லைக்கு சென்றது என்பன எல்லாம் அந்த நிலைமை அவர்களை, அதாவது ஒரு ஒருமித்த குரலாக அல்லது ஒருமித்த கோர முகமாக அவர்களை மாற்றியது. இப்பொழுது உள்ள நிலைமையில் என்ன மாறுகிறது சொன்னால், இப்பொழுது உலகம் அதாவது தனக்கு தேவையான போர்களை நடத்துவதாக இவ்வாறு கூறுங்கள். இன்று ஈரான் ஒரு அணு ஆயுதத்தை வைத்திருக்கின்றது அல்லது அணு ஆயுதத்தை வைத்திருக்கின்றது என்றல்ல, அவ்வாறு அவர்கள் கூறவே இல்லை. அணு ஆயுதத்தை செய்வதற்குரிய செறிவுள்ள யுரேனியத்தை தயாரிக்கின்றது என்பதற்காக அமெரிக்கா உள்நுழைகின்றது. இதே நிலையில் ரஷ்யாவிற்கு எல்லை நாடான உக்ரைனை நேட்டோவுடன் இணைத்தால் அமெரிக்கா ரஷ்யாவிற்கு பக்கத்தில் இருப்பது போல, எனவே ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்தது. அதன் பொழுது அமெரிக்கா வாரி வழங்கி உக்ரைனை இவ்வளவு நாளும் ஒரு பெரிய சண்டைக்காரனாக வைத்திருந்தது. அது உண்மையிலேயே எவ்வாறு சொன்னால் ரஷ்யாவுக்கு எதிரான போரை உக்ரைன் மூலம் செய்தது. அதே போன்று இப்பொழுது அவர்கள் ஈரான் விரும்பி, அதாவது என்ன கூறினார்கள்
என்று சொன்னால் அந்த அணு மின்சக்தி நிலையங்களை அளிப்போம் என்பதை போன்று தொடங்கி இப்பொழுது வந்து அது எங்கே நிற்கின்றது என்றால் எங்கே என்னத்துக்காக போர் தொடங்கினோம் என்று தெரியாத அளவுக்கு, அதாவது வந்து உலகின் அந்த சக்தி வாய்ந்தவர்களாக அல்லது பணத்தை கட்டுப்படுத்துவதற்காக அல்லது போரியலை பணமாக்குவதற்காக அல்லது இந்த பெட்ரோ டாலர் எனப்படுகின்ற எரிபொருளை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைப்பதற்காக இவ்வாறான மாய யுத்தத்தை செய்கின்றார்கள். எனவே இந்த விடுதலை போராட்டங்களுடன் ஒப்பிடும் பொழுது இதற்கும் அதற்கும் வந்து நாங்கள் அந்த முட்டை தலைக்கும் முழந்தாளுக்கும் முடிச்சு போடுவது போல, என்றால் இரண்டுமே ஒன்றுடன் ஒன்று பொருந்தாதவை. அங்கே மக்கள் போராடிய எவ்வாறு மக்கள் போராடினார்களோ அல்லது விடுதலைக்காக இந்த சுதந்திரத்தை விரும்புபவர்கள் முதல் சுதந்திரத்தை மதிக்க தெரிய வேண்டும். எனவே இப்போ உக்ரைன் தனக்கு ரஷ்யா தாக்குதலை நடத்திய பொழுது அவர்களுக்குள்ளே உள்ள சுதந்திரம் என்பது வெளிப்பட்ட பொழுது அந்த சுதந்திரத்தை மதிக்க தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதே போல ஈரானியர்கள் 3000 ஆண்டு வரலாற்றை கொண்ட பாரசீகம், பெர்ஷியன் கல்ச்சர் எனப்படுகின்ற பாரசீகர்கள் என்பவர்கள் இந்தியாவை எல்லையாக கொண்டவர்கள். பிறகு இந்தியா பாகிஸ்தானாக பிரிந்து பாகிஸ்தானுடன் இப்பொழுது எல்லையை கொண்ட நாடாக ஈரான் இருக்கின்றது. இது நடந்தது 60-70 வருடங்களுக்கு முன்னர் தான். 1947-48களில் தான் இந்தியா என்கின்ற ஒரு பெரிய கண்டத்திலிருந்து பாகிஸ்தான் பிரிந்ததும், பிறகு 1977 பங்களாதேஷ் பிரிந்தது, சிறு நாடுகள் ஆகின. அது போன்ற நிலைமைகளில் இவ்வாறாக இப்ப இறையாண்மை உள்ள ஒரு நாடாக ஈரான் தனது சுதந்திரத்தை விரும்புகின்ற பொழுது அதனுடைய சுதந்திரத்தை மறுதளிப்பவர்களாக சுதந்திரத்தை விரும்புவர்கள் எவ்வாறு இருக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதாவது உனது இனத்தின் சுதந்திரத்தை நீ விரும்புவதாக இருந்தால் முதலில் உனது இனத்திற்குரிய சுதந்திரத்தை அல்லது உனது சகோதரர்களுக்குரிய சுதந்திரத்தை கொடு என்பதுதான் அந்த முதல் அடி. அந்த அடியில் இருந்து விலத்தி நாங்கள் வேறு ஒரு இனம் சுதந்திரத்திற்காக போராடுகின்ற பொழுது அல்லது அவர்கள் சுயநிர்ணயம், சுதந்திரம் என்றதை விட சுயநிர்ணயம் என்று கூறுவோம் என்கின்ற பொழுது மறுதளித்து பார்க்கின்ற பார்வை என்பது மாறுபட்டதாக இருக்கின்றது. இது ஒன்றுக்கு ஒன்று முரணானது. அதுதான் உண்மை பிரியா. நிச்சயமாக. மிக்க நன்றி சுரேஷ் சர்மா. காரணம், இந்த விடயம் தொடர்பாக நிறைய பேர் சமூக வலைத்தளங்கள்ல பார்த்திருப்பார்கள். ஒருவேளை ஆச்சரியமாக இருக்கும். உயிர்கள் அங்கே இறந்து கொண்டிருக்கிற பொழுது ஏன் ஈழத்தமிழர்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள்? அவர்கள் தானே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருந்திருக்கும். அதே மாதிரி இங்கால இப்ப இந்த ஈரானினுடைய தரப்பிலையும் அதிகப்படியான இழப்புகள் நடக்கும் பொழுது நாங்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லுவது எல்லாம் எவ்வளவு ஏற்புடையது, மனிதாபிமானமற்ற செயல் என்று சொல்லுவார்கள். இல்லை, இதில் ஒரு விடயம் குறிப்பிட வேண்டும். நன்றி, நீங்கள் குறிப்பிட்டதுக்கு. நான் ஒரு விடயத்தை தவற விட்டுவிட்டேன். ஹோலகாஸ்ட் என்று தங்களை அடையாளப்படுத்தி நாங்கள் தான் இனப்படுகொலை, அதாவது யூத இனப்படுகொலை உலகிலேயே இல்லை என்கின்ற அளவு கூரமாக கொல்லப்பட்டவர்கள் என்ற முகத்தை கொண்டவர்கள் என்பதை கொன்று ஹோலகாஸ்ட் சர்வைவர்ஸ் எனப்பட்டு இந்த இனத்தங்களை அழித்து தாங்கள் தான் இன அழிப்பின் உதாரணம் என்று கூறிய நபர்களால் எவ்வாறு 70,000 பேரை கொல்ல முடியும், எவ்வாறு கர்ப்பிணி பெண்களை பட்டினி போட முடியும், சிறு குழந்தைகளை பட்டினி போட முடியும், எத்தனை நாடுகள் அதற்குரிய காரணங்களை கொடுத்தன என்பதெல்லாம் நாங்கள் கண்கூடா பார்த்தோம். ஆனால் இதுதான் உலகம். அதனை சேர்க்க விரும்புகிறேன் நான் சொன்னிய விடயங்களுடன். நிச்சயமாக. நான் நினைக்கிறேன், யுத்தங்கள் கடவுளின் பெயரால் செய்யப்படுகிற பொழுது அவைகள் புனிதப்பட்டு விடுகிறது போல இருக்கிறது. அதுவே அவர்களுக்கு எதிராக நிகழ்கிற பொழுது அது ஒரு இனப்படுகொலையாகவும், அதுவே கடவுளின் பெயரால் மதங்களின் பெயரால் செய்யப்படுகிற பொழுது இது ஒரு விதத்துல அது பரிசுத்தமான யுத்தமாகவும் மாறிவிடுகிறது என்று நினைக்கிறேன். அதனாலே தான் சர்வதேச நாடுகளும் அதை பெருமளவு கண்டுகொள்வதே இல்லை. ஆக இந்த விவகாரம் தொடர்பாக ஈழத்தமிழர்கள் மத்தியிலும் ஒரு குழப்பம் இருந்திருக்கும். இனியவர்கள் மத்தியிலும் ஏன் இந்த நிலைப்பாடு, ஏன் ஒரு சிலருக்கு இது மனிதாபிமானமற்றதாக தெரியலாம், இன்னும் ஒரு சிலருக்கு இதுல இருக்கக்கூடிய நியாயம் புரிந்திருக்கலாம். எது எவ்வாறாக இருந்தாலும் இதுக்கான காரணங்களை அன்றைய நாடிலே பேசியது ஆரோக்கியமானது. மிக்க நன்றி இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக. நன்றி பிரியா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.